ஆக இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அசம்பாவிதம் எதுவும் நடைபெறவில்லை என்பது ஒரு புறம் இருக்கலாம். ஒருவேளை நடந்திருந்தால் டிசம்பர் 13, 2001 நடந்தது போல அப்பொழுதும் இப்படித்தான் இருப்பார்களா? நல்ல வேளை நடக்கவில்லை, எல்லோரும் உயிர் பிழைத்தார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி குறித்து என்ன நடந்தது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று வாரணாசியிலே அகமதாபாத்திலே போய் அறிக்கை தருகிற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஏன் நாடாளுமன்றத்தை மதிக்கவில்லை? எங்களுடைய கோரிக்கை அதுதான், குற்றச்சாட்டும் அதுதான். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது வெளியிலே அறிக்கை தருவது மரபு அல்ல. அதை அவையை மதிக்க வேண்டும், எதிர்க்கட்சியை மதிக்க வேண்டும் என்பது கூட அல்ல. அறிக்கை தந்தவுடன் நாங்கள் 1-2 கேள்விகள் கேட்போம் அல்லது கருத்து சொல்வோம். அத்தோடு எங்களுடைய வேலை முடிந்தது, அவர்களுடைய கடமையும் முடிந்தது. ஆனால் வரட்டு கௌரவத்தின் காரணமாக ஏதோ ஒன்று அவர்களுடைய மனநிலையில் இருந்து நாங்கள் யாரை மதிக்க வேண்டும் என்று அறிக்கை தர மறுக்கிறார்கள். அதற்காக தொடர்ந்து போராடியதற்கு இதுவரை 1952 இருந்து வரலாற்றிலே காணாத அளவிற்கு 141 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த அரசாங்கம் அவையிலிருந்து நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இது மாதிரி நடந்ததே இல்லை. ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய நாடு, உலகத்திலேயே தலைசிறந்த ஜனநாயக நாடு இந்தியா. அதில் இருக்கிற முக்கியமான அங்கம் என்பது நாடாளுமன்றம். விவாதிப்பதற்காக, கருத்துக்களை பரிமாறுவதற்காக. அரசாங்கத்தை குற்றம் சொல்வதுதான், குறை சொல்வதுதான் எதிர்க்கட்சியினுடைய கடமை, வேலை. ஆனால் நாங்கள் அதை கூட செய்யவில்லை. நியாயமான எங்களுடைய பணியை மேற்கொள்கிறோம். அதற்கு எங்களுக்கு எந்தவிதமான மரியாதையும் வாய்ப்பும் தராமல் 141 பேரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். நேற்று முழுவதும் நாங்கள் குரல் எழுப்பி ஓய்ந்தோம். அவை அமைதியாக இருந்தால்தான் நான் உங்களுடைய குரலை கேட்க முடியும் என்கிறார். ஆனால் அவையிலே குழப்பம் இருக்கிற போது 5 மசோதாக்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அரசாங்க பணிகள் நடைபெறுகின்றன, அமைச்சர்கள் விரும்பியதை பேசுகிறார்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒலிபெருக்கி தரப்படுகிறது, அவைத்தலைவர் தன் மனதில் தோன்றி எங்களை பற்றி இருக்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார், பதிவாகிறது, சன்செட் தொலைக்காட்சியிலே திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகிறது. வெளியிலே இருக்கிற மக்களுக்கு ஏதோ எதிர்க்கட்சிகள் உலகத்திலே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் என்பதாக ஒரு சித்தரிப்பு. ஆனால் உண்மை அதுவல்ல. நாங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டு, எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு, எந்த வகையிலும் எங்களுடைய குரலை எழுப்ப முடியாமல், மக்கள் பிரச்சனைகளை பற்றி மட்டுமல்ல, நாடாளுமன்ற பாதுகாப்பை பற்றியே பேச முடியாத ஒரு அவல நிலையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி இருக்கிறது என்றால், இதற்கு முன்பு இப்படி ஒரு அவலம் ஜனநாயகத்திற்கு இந்த நாட்டில் ஏற்பட்டது இல்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நிற்கிறார். அவைத் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் 2 பேரும் சமமானவர்கள். அவருக்கு எத்தனை தடவை பேச அனுமதித்தாலும் எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியாவினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. அவருடைய வயதிற்கு அவர் அதிகமாக பேசி சோர்வாகி போனார். நாங்கள் நேற்றிலிருந்து குரல் எழுப்பி மயக்கம் வருகிற நிலைக்கு ஆளானோம். ஆனால் அப்பொழுதும் எங்கள் பக்கம் கூட திரும்பி பார்ப்பதில்லை. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நாங்கள் வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். ஊராருக்கும் நாட்டு மக்களுக்கும் நாங்கள் வேறு எப்படி தெரியப்படுத்துவது?